மாரியம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, நமது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக சனிப்பெயர்ச்சியால் சனி பகவானால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, தனுசு ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம தற்போது பார்க்க போகிறது மகர ராசிக்கு. இந்த மகர ராசிக்கு என்ன பலன்கள் கோச்சார சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மகரச்சனிக்கு இன்னும் 7.5 சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாதச்சனியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாதச்சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கியப்படி பார்த்தா 1.5 வருடங்களுக்கும், திருக்கணிதப்படி பார்த்தா இன்னும் மார்ச் மாதம் வரையும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. அதாவது இவருடைய 2ஆம் இடமான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக செல்லும் சனி பகவான் மகர ராசிக்கு 7.5 சனி முடிவதனால், 7.5 சனி முடியும் ஒரு காரணத்தினால் இவருக்கு பார்த்திங்கன்னா நற்பலன்களையே இனிமேல் கொடுப்பாரு. இதுவரைக்கும் கொடுத்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி இவருக்கு பெயர் புகழ், இவருடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இவருடைய 3ஆம் ஸ்தானத்தில் அமரும் நமது சனி பகவான் பார்த்திங்கன்னா இவருடைய 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாகவும், மகர ராசிக்கு 8 சிம்மம், மகர ராசிக்கு 7, 8, 9ஆம் இடமாகிய கன்னி, 9ஆம் இடமாகிய கன்னியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசிக்கு மகரம் ப்ளஸ் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் 5ஆம் இடமாகிய ரிஷபராசியவும் இவர் தன்னோட 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 5, 9 ப்ளஸ் 12ஆம் இடங்களை பார்க்குறாரு. அப்போ இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சார குரு பகவான் பார்வை விடுறது நன்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சனி பகவானோட பார்வை 5ஆம் இடத்துல விழுகிறது அவ்வளவு நன்மை கிடையாது. அப்போ குழந்தை பேர், பூர்வ புண்ணியம், இவங்களுடைய சிந்தனை திறம் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தும். டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் காதல் விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கடுத்ததாக மகர ராசிக்கு 9ஆம் வீடான கன்னி. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானோட நற்பார்வைகளில் நற்பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 9ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெறுறது, நற்காரியங்கள் பெறுறது, அதே மாதிரி ஒரு மேன்மை, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வது, இது எல்லாமே இந்த மகர ராசிக்கு இப்போ சாதகமாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று தொடங்குவோம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே முடக்கு, அதாவது தடைகள் இருந்தாலும் தடைகளை மீறி வெற்றி பெற அமைப்பு அப்படிங்கிறத இந்த மகர ராசிக்கு கிடைக்கும். அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறது படுக்கை ஸ்தானம். அப்போ அங்கே அவர் பார்க்கும்போதே நிம்மதியற்ற ஒரு தூக்கமின்மை, ஒரு மனசு தூங்குனா மைண்டு தூங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்துவார். ஸோ இவங்களுக்கு தூக்கமின்மையால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்காக வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையா தீமையா அப்படின்னா, 7.5 சனி முடிகிறது ஒரு வகையில் நன்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, கண்டச்சனி இல்லை, அஷ்டமத்து சனி இல்லை, அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமளவு பாதிப்பை கொடுக்காது. அவர்கள் ஜாதக ரீதியாக சனி தசையோ தசாபுத்தியோ ஓடுனா மட்டும்தான் அது கூட இதுவும் சேர்ந்து அதிக அளவு பலன்களை, கெடு பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ ஓடாமல் இருக்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற நம்பிக்கையில் இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பீடைகள் முடிந்து குரு பகவான் பார்வை இருப்பதுனா தற்போது நன்மைகள் அதிகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.